அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் வெங்காயம், 1/2 கப் தக்காளி, 2 பச்சை மிளகாய், உப்பு, மிளகுத்தூள். இப்போ ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்குனா போதும். ஏன்னா முட்டை ஊற்றி வேற நம்ம வேக வைக்க போகிறோம், அதனால லைட்டாக வதக்கினா போதும். இப்போ தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முட்டையாக அதுக்கு மேலே ஊற்றிடுங்க. இப்போ நான் 4 முட்டை ஊற்ற போகிறேன். இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் தூவி விட்டுருக்கேன். தூவி மேலே பச்சை மிளகாவையும் அங்கங்கே கொஞ்சம் போட்டுருங்க. உருளைக்கிழங்கோட இந்த முட்டையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மூடி போட்டு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. நல்லா முட்டை வெந்துடும். ஆஃப் ஆயிலாக வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் எடுத்துருங்க. இப்போ இதை 4 பீஸாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்துடலாம். அவசரமாக நம்ம செய்யும்போது இந்த மாதிரி ஆம்லேட் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.